தமிழக அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணியை குறித்தாக பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தற்போது திமுகவில் இணைந்துள்ள அன்வர் ராஜா பாஜகவுடன் இருந்ததால்தான் அதிமுக இஸ்லாமிய வாக்குகளை கெடுத்துவிட்டது. இப்போது அந்த இழப்பை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பி மேலும் தொடர்ச்சியாக பல தீவிர குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக தீர்மானிக்கும் நிலையிலேயே இல்லை. என்னை போல பலர் நினைப்பது என்னவென்றால் பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதுதான் அந்த கூட்டணி. இந்த கூட்டணியால் கட்சிகள் பலவீனம் அடைந்து உள்ளது. யாரையோ 5 பேர் 10 பேரை காப்பாற்றுவதற்காகவே இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். இது கட்சியை காப்பாற்றும் கூட்டணி அல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த நாட்களில் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று அறிவித்ததை நினைவுபடுத்திய அன்வர் ராஜா, அன்று தொண்டர்கள் தீபாவளி போல கொண்டாடினார்கள். ஆனால் மீண்டும் கூட்டணி என்று அறிவித்ததும் அது மகிழ்ச்சியாக இருந்ததா? தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை அவர்கள் முகத்திலேயே பார்க்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு ஆதரவில்லை, பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்ததற்கு அதிமுக தொண்டர்கள் கூட உற்சாகம் காட்டவில்லை என அன்வர் ராஜா கூறியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இஸ்லாமிய வாக்குகளின் பாதிப்பு, பாஜக கூட்டணியால் இஸ்லாமிய வாக்காளர்களிடம் அதிமுகவின் இமேஜ் பாதிக்கப்பட்டது என்றும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது எதிரொலி அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.